இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருமே இந்த படத்துல வர ஒரு காமெடியன் மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு 2 முகம்ல இன்னொரு முகத்தை இப்ப எல்லாரும் காட்ட வைக்கிறீங்க. இனிமே தான் பார்க்க போறீங்க இந்த சௌந்தர பாண்டியோட உண்மையான சொரூபத்தை. பெத்த மகன் கூட நான் இனிமே பார்க்க மாட்டேன். அத்தனை பேரையும் நான் கதற விட போறேன். ஐயா, தோத்து போறது உங்களுக்கு என்ன புதுசா? பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இருந்து தர்மகர்த்தா எலெக்ஷன் வரைக்கும் அந்த சமூகத்துக்கிட்ட தோத்துக்கிட்டே தானே இருக்கீங்க. இப்ப எதுக்கு இம்புட்டு ஆவேசம்? இல்லே, பஞ்சாயத்து எலெக்ஷன் அது ஒரு பெரிய போர்ல. அன்னைக்கு அந்த ஒத்த ஓட்டு செஞ்ச துரோகத்தால நான் தோத்துட்டேன். இருக்கட்டும்ல, ஒரு போர்னு வந்துட்டா ஒரு ராசா ஜெயிப்பான் தோப்பான், அதுல எந்த அவமானமும் கிடையாது. தர்மகர்த்தா எலெக்ஷன்ல நீ செஞ்ச முட்டாத்தனம் மெம்பர்ஸோட பிள்ளைகளை ஒழுங்கா பாத்துக்கிடாம என்னைய தோத்து போக வச்சுட்டே. நீ ஆமா, என்ன தோத்து போக வச்சுட்டே. அது 2மே சண்டையில வந்த தோல்வியில. ஆனா என் அக்கா பாண்டியம் விஷயத்துல நான் அப்படியா தோத்தேன்? அசிங்கப்படுத்திட்டாங்களே, அவமானப்படுத்திட்டாங்களே, என்னைய முட்டாளாக்கி நடுங்க வச்சுட்டாங்க. இல்ல, இது எனக்கு வெறும் தோல்வி இல்லை, இது கேவலம், எனக்கு அவமானம். இதெல்லாம் சும்மா விட்டுருவேன் நினைச்சியா நீ? மாட்டல, விட மாட்டேன். இப்ப நான் எடுத்திருக்கேனே இந்த அவதாரம், இது புது அவதாரம். அழிக்கிறதுக்கேனே பிறந்த கல்கி அவதாரம் மாதிரி. இது வரைக்கும் நீங்க யாருமே பார்க்காத ஒரு மோசமான சௌந்தர பாண்டிய அத்தனை பேரும் பார்க்க போறீங்க. நினைக்கவே எனக்கு பயமா இருக்குங்கய்யா. என்னடா, பெத்த அப்பனையே ஏமாத்துட்டுமே நினைச்சி அந்த ஒத்த ஓட்டு கதறுவான். மாமனாரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த வெறும்பே என் காலில் விழுந்து கதறுவான். நடக்க வைப்பேன் நானு. அம்புட்டி நீ பார்க்கத்தானே போற, எல்லாரையும் பார்க்க வைப்பேன் நானு.